ஐபோவன் வணக்கம், குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினமும் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஒரு பக்கம் நாட்டுக்குள்ளே அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு, மற்றொரு பக்கம் ஒமிக்ரான் தொற்றினுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் எல்பிஎல் போட்டிகளினுடைய இறுதிப் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இவ்வாறான பல விடயங்கள் நாட்டுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதி நோக்கி சென்றிருக்கின்றார் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக. இன்னொரு பக்கம் மக்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி. தமிழன் பத்திரிகையிலிருந்து இன்றைய செய்திகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு காரணம் அத்தியாவசிய பொருட்கள் தான் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களாக இருக்கிறது. எனவே அந்த அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான செய்தி தான் அத்தியாவசிய செய்தியாக இருக்கிறது. எனவே அவ்வாறே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். தமிழன் பத்திரிகை சொல்கிறது, பொருட்களினுடைய விலை மேலும் அதிகரிக்கலாம், துறைமுகத்தில் கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதால் நிலைமை மோசமாகும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய தமிழ் மொழி மூலமான தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகைகள் இதற்கு முதலிடத்தை கொடுக்காவிட்டாலும் கூட லங்காதீப பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகள், உள்பக்க செய்திகள் என பல செய்திகள் இந்த உணவு பஞ்சம் ஏற்படுமா என்ற கோணத்தில் அல்லது உரத்தினுடைய தட்டுப்பாடால் ஏற்பட்ட விளைவுகள் என பல செய்திகளை ஏந்தி வந்திருக்கிறது. எவ்வாறாயினும் இதனை விரிவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், துறைமுகத்தில் அத்தியாவசிய பொருட்களுடன் தேங்கி கிடக்கின்ற கொள்கலன்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஜனவரி முதல் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்க தகவல்கள் தமிழன் செய்திகளிடம் நேற்று தெரிவித்தன. குறித்த கொள்கலன்களை விடுவிப்பது குறித்து அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்ற போதிலும் எவ்விதமான சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன என்ற வகையில்தான் அதனுடைய விரிவான செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் டொலர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்ற நிலையில் அவற்றை விடுவிப்பது தொடர்பாக அரசின் உயர்மட்ட குழுவுடன் இறக்குமதியாளர்கள் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற போதிலும் எவ்வித சாதகமான பதில்களும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அந்த தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. துறைமுகத்தில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் எதிர்பாராத விதத்தில் அதிகரிக்கும். குறிப்பாக நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் விடுவிக்கப்படாத பட்சத்தில் ஜனவரி முதல் விலைகள் அதிகரிக்கும் எனவும் இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. டொலர் பற்றாக்குறையால் கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தேவையான டொலர்களை பெற்றுக்கொள்வதில் தொடர்ந்து இழுபறி நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது காணப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை விட ஜனவரியில் எதிர்பார்த்த விதத்தில் விலைகள் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் எவ்வாறு அதிகரிக்கின்றதோ அதே பட்சத்தில் அத்தியாவசிய சேவைகளினுடைய விலைகளும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற ஒரு செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்றோம். பாடசாலை வாகன கட்டணமும் அதிகரிப்பு, வேன் நடத்துனர்கள் சங்கம் முடிவு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பாடசாலை வாகனத்தின் வேன் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என அகில இலங்கை பாடசாலை வேன் நடத்துனர் சங்கம் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்தது. அண்மை காலமாக எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளதால் அடுத்த வருடத்தின் முதலாம் தவணை தொடக்கத்தில் இருந்து இவ்வாறு வேன் கட்டணம் அதிகரிக்கப்படும் என அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது என்ற வகையில் தான் தகவல்கள். எவ்வாறாயினும் எரிபொருள் விலையேற்றத்தினால் சேவையில் தொடர்ந்து ஈடுபட முடியாதுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் மல்சிரி டி சில்வா ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எனவே இம்மாத இறுதியில் இந்த விடயம் குறித்து பெற்றோரிடம் தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையில் விரிவாக வழங்கப்பட்டிருந்த 1500 கொள்கலன்கள் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் தற்போது ஏற்கனவே மின்சாரத்தினுடைய செயற்பாடுகள் அல்லது மின்சாரம் வழங்குகின்ற விதத்திலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை சொல்கிறது, தினமும் 45 நிமிடங்கள், இன்னும் சில நாட்களுக்கு மின் துண்டிப்பு தொடரும், இலங்கை மின்சார சபை அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மின்பிறப்பாக்கியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாளொன்றில் சுமார் 45 நிமிடங்கள் மின்சார துண்டிப்பை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
மின் பிறப்பாக்கி புனரமைப்புக்கு இன்னும் சில நாட்கள் செல்லும் என்றும் அதனால் நாளாந்த மின்சார சேவை பாதிக்கப்படும் என்ற வகையிலும் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவசியம் கருதி தினசரி மாலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை இந்த மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. எவ்வாறாயினும் கோளாறு ஏற்பட்டுள்ள மின் பிறப்பாக்கியிலிருந்து தொடர்ச்சியாக எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சௌமியகுமார மானுவிடு தெரிவித்திருக்கிறார். மேலும் மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் தேசிய மின் விநியோக கட்டமைப்பின் சமநிலையை பேண முடியாதுள்ளதால் மின்தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் கோளாறை சீர் செய்வதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் லங்காதீப பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு செய்தியை ஏந்தி வந்திருந்தது. எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆகின்ற பொழுது ஒரு நாளைக்கு இது ஒரு மணித்தியாலமாக மின்வெட்டு மாறலாம் என்ற வகையிலும் பல கோணங்களிலே செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த ஒரு நாளுக்கு முன்னர் அல்லது நேற்று முன்தினம் நாங்கள் எங்களுடைய பத்திரிகை செய்திகளிலே உங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருந்தோம். மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பிரதான நாடொன்று வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் குறித்த தகவல்களை அல்லது பொருளாதார ரீதியிலே பின்வாங்கிய லெபனான் தொடர்பான தகவல்களை வழங்கி இருந்தோம். லெபனானிலும் இவ்வாறுதான் எரிபொருட்களினுடைய விலைகள் தலைக்கு உயர அதிகரிக்கப்பட்டது. பின்னர் அது தொடர்பான சேவைகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டன. மின்சாரம் வழங்க முடியாமல் லெபனான் முழுவதும் இருளாக காணப்பட்டது. அதனுடைய பின்னணியில் மின்சாரத்தை வழங்குவதற்கான கட்டமைப்பும் அதனுடைய செயற்பட்ட சில வடிவமைப்புகளும் செயலிழந்திருந்தன. அதனுடைய பின்னணியில் தான் அது வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. எவ்வாறாயினும் மழை பெய்த காரணத்தால் தொடர்ச்சியாக இலங்கைக்கு கிடைத்த பருவமழை காரணமாக மின் உற்பத்திக்கான சேமிப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் 40-45 நாட்களுக்கு மின்சாரத்தை வழங்கலாம் என்ற கோணத்திலும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இவ்வாறான பின்னணியில் தான் ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள் என்ற வகையில் தினமும் 45 நிமிடங்கள் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த பெட்ரோலினுடைய விலை, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அல்லது பேக்கரி உற்பத்தி பொருட்களினுடைய விலை, இதனோடு தொடர்பு பட்ட சேவைகள் என பல விடயங்கள் பாதிப்பை நோக்கி நகரும் என்ற விடயங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி இருந்தோம். இவ்வாறான பின்னணியில் தான் லங்காதீப பத்திரிகை ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தியை ஏந்தி வந்திருக்கிறது. இவ்வாறு சத்வ கேம நெத்திவ குக்குலு ஃபார்ம் வஹன லக்குனு மஸ்கிலோவ தஹட் பித்தரைய பணகட்டை ஆவி என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தகவல்கள் உள்பக்க செய்திகளாக முக்கியமான செய்திகளாக லங்காதீப பத்திரிகையில் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதனை நாங்கள் தெளிவாக பார்ப்போமாக இருந்தால் இது தொடர்பான தகவல்கள் விரிவான செய்திகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது தொடர்பான தகவல்களை தமிழிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கோழி இறைச்சி ஒரு கிலோவினுடைய விலை 900 தொடக்கம் 1000 ரூபாய் வரைக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகை தலைப்புச் செய்திகளை வெளியிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபக்கம் முட்டை ஒன்றினுடைய விலை 50 ரூபாய் தொடக்கம் 60 ரூபாய் வரைக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்வரும் ஜனவரி மாதமாகின்ற பொழுது இதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்ற வகையில் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் இலங்கைக்குள்ளே சோளம் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கூட இலங்கையினுடைய தேவையின் அடிப்படையில் மிகச்சிறிய ஒரு பாதிப்பை அவர்களால் வழங்க முடியுமாக இருக்கிறது. சோளம் உற்பத்தியாளர்களினால் அதனை நிறைவேற்ற முடியுமாக இருக்கிறது. எனவே சோளம் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். முக்கியமாக இந்த கோழி பண்ணையாளர்களினுடைய கோழிகளுக்கான தீன் வகைகளிலே அல்லது கோழிகளினுடைய சாப்பாட்டு வகைகளிலே மிகப்பெரிய சிக்கல் உருவாகி இருப்பதாகவும் ஏற்கனவே பல பண்ணைகள் இப்பொழுது மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களுக்காக வேண்டி அல்லது கோழி பண்ணையாளர்களுக்காக வேண்டி உணவு விநியோகிக்கின்ற மொத்த சில்லறை வியாபாரிகள் இன்னும் ஓரிரு மாதங்களுக்கான உணவுகள் மாத்திரமே கையிருப்பில் இருக்கின்றன. அடுத்த மாதம் அல்லது பிப்ரவரி மாதமாகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பது எங்களுக்கே தெரியாது என்ற வகையில் அவர்கள் கூறியிருப்பதாகவும் இந்த கோழி பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்களாக மாறி இருந்தன. எவ்வாறாயினும் இவர்கள் உணவுக்காக கோழிகளினுடைய உணவுக்காக பயன்படுத்துகின்ற சோயா ஒரு கிலோவினுடைய விலை 250 ரூபாவுக்கும் அதிகம் சென்றிருப்பதாக முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த கோழி இறைச்சியினுடைய விலை 1000 ரூபாய் வரை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் முட்டையினுடைய விலை 50 ரூபாய் தொடக்கம் 60 ரூபாய் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தான்
அதே லங்காதீப பத்திரிகை செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெகு விரைவிலே முட்டை வைத்திருப்பவர்கள், கோழி இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழைகள், நடுத்தர மக்கள், அதே போன்று பணக்காரர்கள், யார் இவர்களிலே கோழி இறைச்சி சாப்பிடுகிறார்களோ, முட்டை சாப்பிடுகிறார்களோ, இவைகள்தான் பணக்காரர்களினுடைய பட்டியலில் சேர்வார்களா என்ற கேள்விக்குறியுடன் தான் அடுத்த மாதங்களை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுமா என்ற கோணத்தில் நாங்கள் இவைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் மொழி மூலமான பத்திரிகைகள் இது தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் கூட லங்காதீப பத்திரிகை அதே கட்டமிடப்பட்ட தலைப்புச் செய்தியுடன் இன்னும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. அப்ரேல் வெனவிட்ட ஆஹார இங்கேயா வகாபிம் பெலுவாம பெஹதிலி மகாச்சாரிய உதித் அனுத்துர் அங்கவாயி என்ற வகையில் தான் இந்த செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆகின்ற பொழுது உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்று தகவல்களை வெளியிட்டிருந்தார் உதித் கே ஜெயசிங்க என்ற பேராசிரியர். இவர் விவசாய அமைச்சினுடைய செயலாளராக இருந்தார். இந்த கருத்தை தெரிவித்தவுடன் உடனடியாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கான உத்தியோகபூர்வமான கடிதம் இதுவரைக்கும் தனக்கு கிடைக்கவில்லை என்றுதான் பேராசிரியர் சொல்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. அத்தோடு இந்த உணவு பஞ்சம் ஏற்படும் என்று தான் தெரிவித்த கருத்து சர்ச்சையான கருத்து அல்ல, அதனை அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எதிர்பாராயினும் பேராசிரியரினுடைய கருத்துப்படி அவர் விஞ்ஞான ரீதியிலான சில ஆதாரங்களை முன்வைத்துதான் இந்த தகவல்களை முன்வைத்திருந்தார். முக்கியமாக மரக்கறிகள், அதே போன்று பழத்துரு வகைகள் அல்லது பழ வகைகளினுடைய விலைகள் அதிகரிக்கின்ற காரணத்தினால்தான் அல்லது தட்டுப்பாடு ஏற்படுகின்ற காரணத்தினால் தான் விலைகள் அதிகரிக்கின்றன. ஒரு பக்கம் சேதன பசலை மாற்றம் அல்லது ரசாயன பசலையிலிருந்து சேதன பசலைக்கு மாறுவதற்கான ஜனாதிபதியினுடைய முயற்சியினுடைய ஒரு விளைவாகவும் இது இருக்கும் என்ற கோணத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் வெகு விரைவிலே உணவு பஞ்சத்தை நோக்கி நாடு நகரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏராளமான விவசாய நிலங்கள் இப்பொழுது சீரழிந்து காணப்படுகின்றன. ஏராளமான விவசாய நிலங்களினுடைய அறுவடைகள் இப்பொழுது மிக குறைவான அளவிலேயே காணப்படுகிறது என்ற கோணத்தில் அவர் சொல்லியிருந்த கருத்துக்கள் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தன பத்திரிகைகளிலே. எவ்வாறாயினும் மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லக்கூடியவர்கள் அல்லது மக்களுக்கு சில முக்கியமான விடயங்களை நினைவுபடுத்தக்கூடியவர்கள் இவ்வாறு திடீரென ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்படுவது என்பதும் கேள்விக்குறியுடன் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. லங்காதீப பத்திரிகை சொல்கிறது மஹிந்தானந்த அலுத்கமகே தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை வழங்கி இருக்கிறது. ஆஹார ஹிங்குயக்கட்ட இடக் ந என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகை சொல்கிறது. மஹிந்தானந்த அலுத்கமகே விவசாயத்துறை அமைச்சரினுடைய செய்தியை தான் அவ்வாறு எங்கே ஏந்தி வந்திருக்கிறது. அதனுடைய விரிவான செய்திகள் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. அஞ்சுல மஹிக வீரரத்ன எழுதுகின்ற செய்தி தான் விரிவான செய்திகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆஹார ஹிங்கியா கத்திவெண்ணே நஹ வகக்கீமக்கிங் கீனவா அமதி மஹிந்தானந்த என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். லபனவசிரேதி மெராட்ட கிசிது ஆஹார ஹிங்கியா கத்திவண்ணி நெத்தாய் அமாத்தியவரையாலிச தம வகக்கீமென் பவசன பவ குஷிகர்ம අමාත්‍ය මහින්දානන්ද අලුත්ගමගේ මහතා ඊයේ පැවසියේ නිෂ්පාදනීය යම් අඩුවක් සිදුවිය හැකි වුවත් ඒ ආහාර හිඟයකට හේතුවක් නොවන ඇතයි කුෂිකර්ම අමාත්‍යවරයා සඳහන් කළේ என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. அதனை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போமாக இருந்தால் இலங்கைக்குள்ளே சுமார் 95% நிலப்பரப்புகளிலே இப்பொழுது நெல் உற்பத்தி அல்லது நெல் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எனவே நெல் விவசாயத்திலே அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று கூறியிருக்கிறார். உரம் இல்லை என்று மிகப்பெரிய அளவிலே பாதைக்கு வந்தவர்கள் பொலன்னறுவை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் பொலன்னறுவை மாவட்டத்தில் தான் நெல் விவசாயம் இப்பொழுது அதிகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே சொல்லியிருக்கிறார். கருத்துக்கள் பத்திரிகைகளிலே இடம் பிடித்திருக்கின்றன. மரக்கறிகளுக்கு தேவையான உரவகைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆகின்ற பொழுது இலங்கைக்கு வரும். எனவே மரக்கறிகளினுடைய உற்பத்தியில் 30 தொடக்கம் 25% வீழ்ச்சி கண்டாலும் கூட உணவு பஞ்சத்தை நோக்கி நாடு நகரக்கூடிய எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று அவர் கூறுகின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் நெல் உற்பத்தியாளர்கள் தெரிவிப்பதை போன்று அவர்களினுடைய நெல் விதைகள் போடப்பட்டு அதற்கான விவசாயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு தேவையான உரங்கள் இல்லாமல் போராடுகின்ற சில முக்கியமான தகவல்களும் குருநாகல், பொலன்னறுவ, அனுராதபுரம் போன்ற பகுதிகளிலே இடம் பிடித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதை லங்காதீப பத்திரிகை சொல்கிறது. பர்மில வடி எதிரியேதே தவ வடி வேவி கோவிட் தீயன
சரியானதொரு மிகமத்தமாய் என்ற வகையில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சர் சொல்கின்ற கருத்தும் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சர் நேற்றைய தினம் சொல்லி இருந்த ஒரு முக்கியமான கருத்து எங்களுடைய டெய்லி சிலோன் இணையதள பக்கத்திலும் நாங்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கும் என்பதை அறிவுள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதுதான் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய கருத்தாக இருந்தது. அறிவுள்ளவர்கள் அறிவு ரீதியிலே சிந்தித்தால் நிச்சயம் உங்களுடைய அரசியல் நீடிக்குமா என்பதையும் கேள்விக்குறியுடன் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எதேவாறாயினும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய கருத்தை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், கோவிட் தொற்றினுடைய தாக்கம் இலங்கைக்கு மாத்திரமன்றி முழு உலகுக்கும் இப்பொழுது வியாபித்திருக்கின்ற பின்னணியில் அது தொடர்பான விவகாரங்களை பார்க்கின்ற பொழுதுதான் பொருட்களினுடைய அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள், அத்தியாவசிய சேவைகளினுடைய விலைகள், அதே போன்று எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கின்றன. மேலும் இவை எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அறிவுள்ளவர்கள் இது தொடர்பாக சரியான அறிவை பெற்றுக்கொள்வார்கள். அல்லது அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச போன்று இந்த அரசாங்கம் நிச்சயமாக வீழ்ந்துவிடும், உடனடியாக ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைத்தார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய பகல் கனவு என்ற வகையில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூறியிருந்த கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்களாக இடம் பிடித்திருந்தன. அத்தோடு இலங்கைக்குள்ளே இருக்கின்ற அந்நிய செலாவணி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அந்நிய செலாவணி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது தொடர்பான முக்கியமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. எனவே அந்நிய செலாவணி பிரச்சனையை நாங்கள் நீக்காவிட்டால் எங்களுடைய அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். அதனால் அரசாங்கம் வீழ்ச்சி காணும். எனவே அரசாங்கத்தை வீழ்ச்சி அடைய விடமாட்டோம். அது தொடர்பான விடயங்களை நாங்கள் சரியாக மேற்கொள்வோம். அரசாங்கம் திட்டவட்டமாக அது தொடர்பான தகவல்களை மேற்கொள்ளும் என்ற வகையில் தான் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சர் சொல்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எதேவாறு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சர் சொல்வது போன்று அறிவுள்ளவர்கள் இந்த விடயத்தை அறிவாக தெரிந்து கொள்வார்கள். எனவே அறிவுள்ளவர்கள் அடுத்த கட்டத்தை அறிவார்ந்து எவ்வாறு யோசிப்பார்கள் என்பதையும் அவர்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே பேசலாம் நாங்கள் இந்த இடைவெளியின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தினகரன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற தலைப்புச் செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். 4வது நாளாகவும் தொடரும் வேலை நிறுத்த போராட்டம், வைத்தியர்கள் பகிஷ்கரிப்பு, நோயாளிகள் பெரும் அவதி, தமது 7 கோரிக்கைகளுக்கு தீர்வு கிட்டும் வரை பகிஷ்கரிப்பு தொடரும் என GMOA அறிவிப்பு என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகை சொல்கிறது, வைத்திய வர்ஜனிய தெவனி தினதாத் கிராமிய ரோஹால் சேவா ஹுந்தின் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய போராட்டம் நடத்தப்பட்டாலும் கூட கிராம மட்டங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளினுடைய நிலைமைகள் சீராக இருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அல்லது அது தொடர்பான விடயங்களை விரிவாக பார்க்கின்ற பொழுது தெரியக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்த போராட்டம் நேற்று 4வது நாளாகவும் தொடர்ந்தது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நோயாளிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. தமது கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வை பெற்றுத்தரும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மேலும் பல தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக அந்த சங்கத்தின் செயற்குழு தலைவரான அல்லது செயற்குழு முக்கியஸ்தரான டாக்டர் பிரசாத் குலம்பகே தெரிவித்திருக்கிறார். மருத்துவர்களின் வருடாந்த இடமாற்றம் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த 3 தினங்களாக வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. எவ்வாறாயினும் இந்த வேலை நிறுத்த போராட்டம் அல்லது வைத்தியர்களினுடைய இந்த பகிஷ்கரிப்பு தொடர்பான விரிவான தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. வேலை நிறுத்த போராட்டம் அநீதியானது என முக்கியமாக மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே போன்று வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் நேற்றைய தினம் சபரகமுவ மாகாணத்தில் அனைத்து ஆஸ்பத்திரிகள் மற்றும் நிறுவனங்களின் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்ததுடன் தமது கோரிக்கைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் வரை வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளும் வகையில் சுகாதார அமைச்சின் செயலாளருடன் தமது சங்கம் மேற்கொண்டுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு எத்தகைய தீர்வும் இன்று நிறைவு பெற்றுள்ளது.
இது தொடர்பாக டாக்டர் பிரசாத் கொழும்புகே தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் முக்கியமாக மாறியிருக்கின்றன. எவ்வாறெனினும் அத்தியாவசிய மற்றும் அவசர சிகிச்சை நடவடிக்கைகள் இயல்பாக முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நேற்றைய தினம் நோயாளிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் விரிவான செய்திகளாக இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. 4 நாட்கள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அரசு மருத்துவமனைகளிலே, அரசு ஆஸ்பத்திரிகளிலே பொதுமக்கள், அதுவும் நடுத்தர அல்லது ஏழைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்கள் படுகின்ற அசௌகரியங்கள், படுகின்ற துன்பம், பல கிலோமீட்டர்கள் பஸ்களிலே வந்து இறங்குகின்றார்கள். மருந்திடுவதற்கு வழியில்லை, திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரினுடைய சாபமும் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. அவர்கள் ஒவ்வொருவரினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுதும் இவர்களுக்கு மேல் சாபம் உண்டாகட்டும் என்ற வகையில் தான் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதற்கு காரணமும் இருக்கிறது. இந்த 4 நாட்கள் போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் அரச மருத்துவமனைகளிலே, அரச ஆஸ்பத்திரிகளில் தான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய பொக்கெட் நிறையக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலே அவர்கள் பணி பகிஷ்கரிப்பிலே ஈடுபடவில்லை. அவர்களுடைய டிஸ்பென்சரிகள் திறந்திருக்கின்றன, அவர்களுடைய தனியார் மருந்தகங்கள் திறந்திருக்கின்றன. அவைகளிலே பணம் கொடுத்து மருந்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு எந்த விதமான பூட்டோ அல்லது போராட்டங்களோ இல்லை. வைத்தியர்களினுடைய இந்த செயற்பாடு நியாயமாக இருக்கிறதா என்பதை கேள்விக்குறியுடன் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அதற்கு பதில் சொல்கிறார். இவ்வாறு மருத்துவர் நியமனம், இடமாற்றம், எந்த அரசியல் தலையீடும் கிடையாது. குற்றச்சாட்டுகளுக்கு சுகாதார அமைச்சு மறுப்பு என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்களுக்கு எவ்வித அநீதியும் இழைக்கப்படவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். ஏதாவது அநீதி நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டினால் அதனை சீர் செய்ய சுகாதார அமைச்சு தயங்காது எனவும் அது தொடர்பில் எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தைகளை நடத்த தயார் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதாரத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். வைத்தியர்களின் தேவைகள், பதவி உயர்வுகள், இடமாற்றம் என்பவற்றில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் கிடையாது. அரசியல் தலையீடு காரணமாக இவை நடந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் என்ற வகையில் தான் தலையீடு செய்திருப்பதாக யாராவது நிரூபித்தால் எந்த நேரத்திலும் பதவி விலக தயார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் இவ்வாறு சொல்கிறார் அல்லது வைத்தியர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் எந்த தலையீடும் செய்யவில்லை. தலையீடு செய்திருந்ததை நிரூபித்தால் நான் பதவி விலக தயார் என கெஹலிய ரம்புக்வெல்ல அமைச்சர் சொல்கிறார். இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு தவிப்பது பொதுமக்களாகத்தான் இருக்கிறார்கள். தமிழன் பத்திரிகை மற்றும் ஒரு போராட்டம் தொடர்பான செய்தியை விரிவாக வழங்குகிறது. இவ்வாறு முன்பக்க செய்தியில் புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. பொது சேவைகளை மேற்கொள்வதை இன்று முதல் தவிர்ப்பதற்கு இலங்கை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. புகையிரத திணைக்கள நிர்வாகத்தின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பயணச்சீட்டு வழங்குவதையும் தவிர்ப்போம் என ஒன்றியத்தின் பிரதம செயலாளர் கசுன் சாமர தெரிவித்திருக்கிறார். குறுகிய அறிவிப்பில் புகையிரதங்களை ரத்து செய்யப்படுவதால் போக்குவரத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்படும் பொதிகள் பல நாட்கள் நிலையங்களில் இருப்பதோடு சில பொருட்கள் சேதம் அடைவதாக சுகன் சாமர தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதிகள் வழங்குவதை நாங்கள் நிறுத்துவோம், பொதிகள் பரிமாற்றப்படுவதை, பொதிகள் இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை நாங்கள் தவிர்ப்போம் அல்லது டிக்கெட் வழங்குவதையும் தவிர்ப்போம் என்ற வகையில் எச்சரிக்கை விடுக்கின்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாயினும் தொடர்ச்சியான இந்த போராட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியான போராட்டங்களினுடைய பின்னணியிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்நிலையில் லங்காதீப பத்திரிகை வழங்கி இருக்கின்ற முக்கியமான ஒரு செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்றோம். முன்பக்கத்தில் இந்த செய்தி இடம் பிடிக்காவிட்டாலும் கூட லங்காதீப பத்திரிகையினுடைய 2வது பகுதியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த தலைப்புச் செய்தி வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதனை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது இதனை மனதளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இந்த பதிவு வழங்கப்படவில்லை. லங்காதீப பத்திரிகை சொல்கிறது, கம்போல நுவந்திகாගේ கேத වාචකය හිටගෙනවා තින්න බැරිව සිටියේ යාට වමනේ ගියා විකාර දෙරෙව්වා නින්ද ගියෙත් නැ
තාත්තා කෙඳිරි ගහා හිටි පොඩි අක්කට ලීයකින් ගසා මහරෑ දෙකට ගෙයින් එළියට දැම්මා. மகேஸ்ட்ராத் பரீட்சணையேதி 12 හැවිරිදි நங்கி கியாய் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நுவந்திகாගේ සිරුර මහනුවර ரோகලට தாத்தாத் பாப்பாத் ரிமாண்ட் என்ற வகையில்தான் லங்காதீப பத்திரிகை வழங்கி இருக்கின்ற செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கம்போல பகுதியில் இருக்கின்ற நுவந்திகா 14 வயது மாணவி, 14 வயது மாணவிக்கு 12 வயது தங்கை ஒருவரும் இருக்கின்றார். எவ்வாறாயினும் அவருடைய சித்தப்பாவினுடைய வீட்டுக்கு அவர் கடந்த 19ஆம் தேதி சென்றிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவருடைய தங்கை அந்த பகுதியிலே இருக்கின்ற அல்லது கம்போல பகுதியிலே இருக்கின்ற நீதவானுக்கு சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. எவ்வாறாயினும் இதனை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது அவருடைய சித்தப்பாவினுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது சித்தப்பாவினுடைய மகளும் இந்த மகளும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு பேரைக்காய் பறிப்பதற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே அதனை கண்ட ஒரு சிலர் அல்லது ஒரு மாணவருடன் கண்டிருப்பதாக சில தரவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை கண்ட ஒருவர் சித்தப்பாவுக்கு அறிவித்திருக்கின்றார். உடனே சித்தப்பா அவர்கள் இருவரையும் தண்டித்து அறிவுரை வழங்கி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதன் பின்னர் கடந்த 21ஆம் தேதி வீட்டுக்கு அந்த சிறுமி அழைக்கப்பட்டிருக்கின்றார். நுவந்திகா அழைக்கப்பட்டிருக்கின்றார். வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவருக்கு நேராக நிற்கும் அளவுக்கு கூட உஷார் இருக்கவில்லை. அதே போன்று அவர் வாந்தி எடுத்திருந்தார் அல்லது தொடர்ச்சியாக அவர் வாய் உளறுதல் அல்லது உளறிக் கொண்டிருந்தார். எனவே அதனை கேட்க முடியாமல் என்னுடைய தந்தை இரவாகின்ற பொழுது எங்களை தூங்க விட மாட்டீர்களா என்று கேட்டு இரண்டு கம்புகளால் என்னுடைய அக்காவை அடித்தார் என்ற வகையில் தான் 12 வயது தங்கை சொல்கின்ற சாட்சியம். இரவு 2 மணிக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே போட்டார், என்னுடைய அக்காவை வெளியே போட்டார். நாங்கள் அவருக்கு மருந்து செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் அது பலனளிக்கவில்லை. இவ்வாறுதான் அவர் உயிரிழந்திருக்கிறார். எனவே இப்பொழுது தந்தையும் சித்தப்பாவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற 29ஆம் தேதி வரை அவர்கள் இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் நுவந்திகாவினுடைய உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக இப்பொழுது கண்டி வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எவ்வாறாயினும் குறித்த நுவந்திகா என்ற 14 வயது சிறுமி குறித்த அடித்ததாக சொல்லப்படுகின்ற தந்தையினுடைய பெரியம்மாவினுடைய மகள் என்ற வகையில் தான் அவருடைய மனைவி கூறியிருக்கின்ற தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இலங்கைக்குள் இத்தனை அத்துமீறல்களா அல்லது மனித உரிமை சார்ந்த செயற்பாடுகள் இப்படி நடக்கின்றனவா என்பதை நாங்கள் கேள்விக்குறியுடன் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறாயினும் தந்தையோ சித்தப்பாவோ இவ்வாறு ஒரு குழந்தையை அடித்துக் கொள்கின்ற அளவுக்கு மனசாட்சி அற்றவர்களா என்ற வகையிலும் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் வழக்கு தொடர்பான அல்லது நீதிமன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 14 வயது நுவந்திகாவுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும். ஆனால் பிரியந்தகுமார் பாகிஸ்தானிலே கொல்லப்பட்ட பொழுது ஜஸ்டிஸ் போ பிரியந்த என்ற வகையிலே ஹேஷ்டாக் எல்லாம் வலம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் நுவந்திகாவினுடைய விவகாரத்திலே என்ன விவகாரங்கள் இலங்கைக்குள்ளே பேசப்பட போகிறது? அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவிலே பேசியிருந்தார்கள் பிரியந்தவினுடைய விடயத்திலே. ஆனால் வாழ வேண்டிய 14 வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு எவ்வாறு அமைச்சர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டியவர்கள், மனித உரிமை அமைப்புகள், சிவில் அமைப்புகள் எவ்வாறு குரல் கொடுக்க போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற மற்றொரு செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது 1200 கடவுச்சீட்டுகள் தினசரி விநியோகம் என்ற வகையில் ஒரு முக்கியமான தகவல் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பத்திரமுள்ள தலைமையகத்தின் ஒருநாள் சேவை ஊடாக நாளாந்தம் கிட்டத்தட்ட 1200 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுவதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு நாள் சேவைக்கு தினசரி சராசரியாக 1000 விண்ணப்பங்கள் வருவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் சிறிது அதிகரித்த போதிலும் கடந்த அக்டோபரில் நிலவிய நெரிசல் தற்போது குறைந்துள்ளதாக அவர் கூறினார். தலைமை அலுவலகத்தில் நாளொன்றுக்கு சாதாரண சேவைக்கு 800 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மேலும் திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யாமல் பொதுமக்கள் சேவைகளை பெற வாய்ப்புகள் உள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது.
எனவே தமிழன் பத்திரிகையினுடைய இந்த தகவல்களை பார்க்கின்ற பொழுது இன்னஹித்தன ரட்டாக் வாழ நினைக்கும் நாட்டை உருவாக்கத்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு நாளைக்கு 1200 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன, அதுவும் பத்திரமுல்லையில் மாத்திரம் ஒரு நாள் சேவையாக. எனவே குர்நாகலிலே இருக்கின்ற காரியாலயம், கண்டியிலே இருக்கின்ற காரியாலயங்களிலே எத்தனை பாஸ்போர்ட்கள் விநியோகிக்கப்படுகின்றன என்பதை சுற்றுவட்டமாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது இன்னஹித்தன ரட்டாக் வாழ நினைக்கும் நாட்டிலிருந்து வெளியேற நினைக்கிறார்கள் மக்கள் என்பதை தான் நாங்கள் சுருக்கமாக உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. எவ்வாறாயினும் தினகரன் பத்திரிகையும் மற்றொரு செய்தியை முக்கியமாக ஏந்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்றோம். சட்டவிரோத சொத்துக்கள் தகவல் வழங்க ஹாட்லைன் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் அது தொடர்பான செய்திகளை இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக ஏந்தி வந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சட்டவிரோத சொத்து குவிக்கும் நபர்கள் தகவல் வழங்க 24 மணி நேர தொலைபேசி இலக்கம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். சட்டவிரோத சொத்துக்களை அல்லது சட்டவிரோத சொத்துக்களை ஈடுபட்டவர்கள் தொடர்பாக தகவல்களை வழங்க பொதுமக்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவ்வாறான நபர்கள் தொடர்பான நியாயமான சந்தேகங்கள் இருப்பின் மாத்திரம் 1917 என்ற இலக்கத்துக்கு அவசர தொலைபேசி இலக்கத்தினை பாவிக்க முடியும் என்ற வகையில் தான், அல்லது அந்த இலக்கத்திற்கு அழைப்பை விடுத்து அறிவிக்க முடியும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வெளியாகி இருக்கின்றன. இந்த அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு 24 மணி நேரம் தகவல்களை வழங்க முடியும். எவ்வாறாயினும் தனிப்பட்ட விரோதங்கள் காரணமாக இந்த இலக்கத்தை தவறான முறையில் பயன்படுத்தி போலியான தகவல்களை வழங்குவோர் தொடர்பில் அவதானிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் 1917 24 மணித்தியால ஹாட்லைன் சேவையாக இந்த சேவை இடம்பெற இருக்கிறது என்ற வகையில் தான் பத்திரிகைகள் செய்திகளை வழங்கி இருக்கின்றன. எனவே ஒருவருடன் இருக்கின்ற பொறாமை காரணமாக எந்த விடயங்களையும் அறிவிக்காதீர்கள். மறுபக்கம் நாடாளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்றவர்கள் சட்டவிரோத சொத்து சேர்த்தால் இந்த இலக்கத்திற்கு அறிவிக்க முடியுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவ்வாறு அறிவித்தாலும் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே சொத்து சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தால் அல்லது நியாயமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் 1917 என்ற இலக்கத்தை அழைத்து உடனடியாக அறிவியுங்கள். பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சீனாவினுடைய உறவு விவகாரம் முக்கியமான விவகாரமாக பேசப்பட்டிருந்தது. பல மில்லியன் ரூபாய்களை, பல மில்லியன் டாலர்களை குறித்த சீன நிறுவனத்துக்கு இலங்கை வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. சட்டமா அதிபரினுடைய கருத்துக்களின்படி, சட்டமா அதிபரினுடைய அறிவுரைகளின்படியே அதனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான தகவல்கள் முக்கியமான தகவல்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை இவ்வாறான ஒரு செய்தியை வழங்குகிறது. சீன சேதன பசலைக்கு கட்டணம் செலுத்துவதற்கான தடை நீடிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. பசலையை கொண்டு வந்த சீன நிறுவனத்திற்கு கட்டணம் செலுத்துவதை தடுத்து மக்கள் வங்கி மற்றும் உள்ளூர் கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை உத்தரவை நீக்குவதா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் 6ஆம் தேதி அறிவிப்பதற்கு கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது என்ற வகையில் தான் அதனுடைய விரிவான தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சீனாவின் ஜின்டாவோ சீவிங் நிறுவனத்தினால் கொண்டு வரப்பட்ட சேதன பசலையில் தீங்கிழைக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையால் கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வரையறுக்கப்பட்ட உர நிறுவனமும் கொமர்ஷியல் உர நிறுவனமும் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தன. சீன உர நிறுவனத்தின் உள்ளூர் நிறுவனத்துக்கு கடன் கடிதத்துடனான கட்டணத்தை செலுத்துவதை தடுத்து கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதிகளான பிரதீப் ஹெட்டியாரச்சி மற்றும் பிரியாந்த் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடை உத்தரவை நீடித்து உத்தரவிடப்பட்டது என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் அந்த மிகப்பெரிய தொகையை இலங்கை செலுத்துவதற்கு முற்பட்டிருந்தது, செலுத்துவதற்கு முடிவு செய்திருந்தது, அமைச்சரவை முடிவுகளை அறிவித்திருந்தது. ஆனால் இப்பொழுது வணிக நீதிமன்றம் அதற்கான தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது.
இதேபோல இலங்கையினுடைய ஒமிக்ரான் தொற்று தொடர்பான அல்லது கோவிட் தொற்று தொடர்பான விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழின் பத்திரிகை சொல்கிறது, ஒமிக்ரான் அடுத்த 3 வாரங்களில் தீவிரமடையும், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை என்ற வகையில் தான் எதிர்வரும் 3 வாரங்களில் ஒமிக்ரான் வைரஸ் இலங்கையில் வேகமாக பரவும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நேற்று முன்தினம் புதிதாக இனங்காணப்பட்ட 3 நோயாளர்கள் உட்பட இலங்கையில் இதுவரை இனங்காணப்பட்டுள்ள 7 ஒமிக்ரான் நோயாளர்கள் தொடர்பான ஆய்வின் மூலம் இது தெளிவாகிறது என அதன் தலைவர் உப்புல் ரோஹன நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். நாட்டில் ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளானோர் அதிகமாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் ஒமிக்ரான் தொற்றாளர்கள் சமூகத்தில் நடந்து கொண்ட விதம் குறித்து ஆராய்ந்து பார்த்த போது இது தெளிவாகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் ஒமிக்ரான் தொற்றினுடைய தாக்கம் தொடர்பான முக்கியமான தகவல்கள் சர்வதேச அல்லது உலக சுகாதார அமைப்பு மூலமும் வழங்கப்பட்டு வருகிறது. ஒமிக்ரான் வைரஸ் 106 நாடுகளுக்கு பரவி இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கைக்குள்ளே மாஸ்கினுடைய விவகாரம் சரியாக அணியப்படுகின்ற ஒரு தரப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரினுடைய சரியான செயற்பாடுகள், பிழையற்ற செயற்பாடுகள் காரணமாக ஒட்டுமொத்த சமூகமும் ஆபத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது மாஸ்கை கீழே வைத்துக் கொள்கின்றார்கள். ஏதோ தாடிக்கு மாஸ்க் அணிவது அல்லது நாடைக்கு மாஸ்க் அணிவது போன்றுதான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் போன்றும். ஆனால் அவர்கள் மூலம் ஆபத்தை எதிர்நோக்கக்கூடியவர்கள் ஏராளம். ஒரு பக்கம் ஜனவரி மாதமாகின்ற பொழுது கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட அட்டை அத்தியாவசியமாக்கப்படுகிறது பொது இடங்களுக்கு செல்கின்ற பொழுது. அவ்வாறான பின்னணியில் வேக்சினை பெறுகின்ற பொழுது, தடுப்பூசியை பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் இதனுடைய பாதிப்பிலிருந்து எங்களால் மீண்டு வர முடியும். மீண்டும் அந்த பாதிப்புகளை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்றால் ஏற்கனவே மரத்தால் விழுந்தவனை மாடு குத்துவது போன்று கீழே இருக்கின்றோம். மீண்டும் ஆபத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் 13வது திருத்தத்தை உடனடியாக அமல் செய்ய வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தன. பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்த பின்னணியில் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பல கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் அங்கத்துவம் பெற்றிருந்தார்கள். அது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஜீவன் தொண்டமான் சொல்கின்ற கருத்து தினகரன் பத்திரிகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்பு விடுத்தால் இதோகா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிச்சயம் பங்கேற்க தயார். சிடபிள்யூசி பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு. தமிழ் பேசும் கட்சிகளின் ஒன்றிணைந்த கூட்டம் தொடர்பான தகவல்கள் தான் அது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்த கூட்டத்தில் நிச்சயம் பங்கேற்கலாம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். கொட்டகலை CFF வளாகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. குறித்த கூட்டங்களுக்கு பங்கு பெற்றுவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு இன்னும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதற்கு அரசியலும் காரணமாக இருக்கலாம். சம்பந்தன் ஐயா மூத்த அரசியல்வாதி, அவரை நாம் மதிக்கிறோம். மறைந்த தலைவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் காலத்திலும் எமக்கு தொடர்பு இருந்தது. எமக்கு அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் அந்த வேலை திட்டத்தில் பொதுநலன் இருப்பின் பங்கேற்கலாம். எமக்கு அழைப்பு விடுக்கப்படாவிட்டாலும் கூட எல்லோரும் ஓரணியில் இணைந்துள்ளமை மகிழ்ச்சி என்கிறார் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் அழைப்பு விடுக்கப்பட்டதா இல்லையா என்பதை கேள்விக்குறியுடன் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொது நலன் கருதிய எந்த ஒரு கூட்டத்துக்கும் ஜீவன் தொண்டமான் தான் செல்வதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார். எவ்வாறாயினும் அவருடைய அரசியல் நகர்வு உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நகர்வாக இருக்கிறது இந்த விடயத்தில் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, இனப்பிரச்சினை தீர்வுக்கான கூட்டு ஆவணத்தில் முஸ்லிம் புத்திஜீவிகளின் யோசனைகள் உள்வாங்கப்பட வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஹசன் அலி வலியுறுத்துகிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இனப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக தமிழ் முஸ்லிம் தரப்புகள் ஒன்று தேர்ந்து தயார் செய்கின்ற தீர்வு யோசனைகள் பூரணத்துவம் பெற்றவையாக இருக்க வேண்டும் என்றால் முஸ்லிம் புத்திஜீவிகள், முஸ்லிம் அரசியல் ஆய்வாளர்கள் ஆகியோரின் யோசனைகள் இவற்றில் நிச்சயமாக உரிய முறையில் உள்வாங்கப்பட வேண்டும். அதற்கான பொறிமுறைகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் செயலாளர் நாயகமும் சுகாதாரத்துறை முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான எம்பி ஹசன் அலி தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த 13வது திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும், மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று இந்தியாவுக்கு நிபந்தனைகளை விதித்து இந்தியா மூலம் இலங்கைக்குள் அதனை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை இப்பொழுது அந்த கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன.
அந்த முயற்சியின் பின்னணியில் தான் இவைகள் பேசப்படுகின்றன. 13வது திருத்தம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால், அப்படியே அது அமலாக்கப்படும் என்றால், வடக்கு கிளைப்பு இணைப்பு, அதே போன்று காணி விவகாரங்கள், உரிமை விவகாரங்கள், அரசியல் ரீதியான தீர்வுகள் என பல விடயங்கள் முக்கியமான விடயங்களாக பேசப்படும். அதிலே வடக்கு கிளைக்கு இணைப்பு தொடர்பான முக்கியமான விடயங்கள் கேள்விக்குறியுடன் இஸ்லாமிய தரப்பிலிருந்து முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து பேசப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் ஒன்று சேர்ந்திருப்பது மகிழ்ச்சியான விடயம். ஒன்று சேர்ந்திருக்கின்ற பொழுது ஒருமித்த தீர்வுகளை நோக்கி நகர்வார்களாக இருந்தால் மக்களும் நிச்சயம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எவ்வாறாயினும் இந்தியாவுக்கு விதிக்கப்படுகின்ற இந்த நிபந்தனைகள் குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவுக்கு சென்றிருக்கின்ற தகவல்களும் இன்றைய தினம் முக்கியமாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகை சொல்கிறது பிரதமர் மஹிந்த திருப்பதியில் வழிபாடு. தினகரன் பத்திரிகை சொல்கிறது இன்று குடும்பத்தினருடன் ஏழுமலையான் தரிசனம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று மாலை திருப்பதி சென்றடைந்தார். அவரின் வருகையையொட்டி திருப்பதி மற்றும் திருமலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமானம் மூலம் ரேணிகுண்டா விமான நிலையம் சென்ற மஹிந்தவை சித்தூர் அரசு தலைமை அதிகாரி ஹரி நாராயணன் மற்றும் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்றனர். திருமலையில் உள்ள கிருஷ்ணா நிவாஸ் விருந்தினர் மாளிகையில் நேற்று ஓய்வெடுத்தார். பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை காலை விஐபி தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசனம் செய்ய ஏற்பாடாகி இருக்கிறது என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு பக்கம் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அமெரிக்காவிலே இருக்கிறாரா அல்லது மஹிந்த இந்தியாவிலே இருக்கிறாரா? ராஜபக்ஷ தரப்புகளினுடைய இந்த நகர்வுகள் இலங்கையை மீட்டெடுப்பதற்கான நகர்வுகளாக இருக்கிறதா என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக புரிந்து கொண்டுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் எல்பிஎல் போட்டிகளினுடைய இறுதிப் போட்டி ஜெஃப்னா கிங்ஸ் மற்றும் கால் கிளேடியேட்டர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக அமைந்திருந்தது. மிகவும் விறுவிறுப்பமாக ஹம்பாந்தோட்ட மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டு மைதானத்திலே, சர்வதேச விளையாட்டு மைதானத்திலே இந்த போட்டிகள் நடைபெற்றிருந்தன. இந்த போட்டியினுடைய முடிவுகள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டு இருந்த ஜெஃப்னா கிங்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்திருந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான ரஹ்மானுல்லா குர்பாஸ் மற்றும் அவிஷ்க பெர்னாண்டோ ஆகியோர்கள் மிகச்சிறந்த துடுப்பாட்டத்தை வெளியிட்டிருந்தார்கள். 63 ஓட்டங்களை பெற்றிருந்தார் அவிஷ்க பெர்னாண்டோ 41 பந்துகளிலே. அதே போன்று ரஹ்மானுல்லா குர்பாஸ் 35 ஓட்டங்களை 18 பந்துகளிலே பெற்றிருந்தார். அதன் பின்னர் டிகேசி என்று அழைக்கப்படுகின்ற டொம் காலர் கேட்மோர் முக்கியமான சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளியிட்டிருந்தார். அதிலும் 41 பந்துகளிலே 57 ஓட்டங்கள், ஷோய்ப் மலிக் 11 பந்துகளிலே 23 ஓட்டங்கள், திசர பெரேரா 9 பந்துகளில் 17 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் 20 ஓவர்களிலே 201 ஓட்டங்களை ஜெஃப்னா கிங்ஸ் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருந்த பின்னணியில் தான் கால் கிளேடியேட்டர்ஸ் அணிக்கு 202 என்ற ஓட்ட எண்ணிக்கை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான குசால் மெண்டிஸ் மற்றும் தனுஷ்கு குணத்திலக் ஆகியோர்களினுடைய ஆட்டம் மிகப்பெரிய பிரமிப்பை அந்த மைதானத்திலே ஏற்படுத்தி இருந்தது. அந்த பிரமிப்புக்கு மத்தியிலே தனுஷ்க குணத்திலக் 54 ஓட்டங்களை 21 பந்துகளிலே பெற்றிருந்தார். ஆனால் குசல் மெண்டிஸ் 28 பந்துகளில் 39 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதன் பின்னர் விக்கெட்டுகள் வீழ ஆரம்பித்திருந்தன. வளமை போன்று வெற்றி அடையக்கூடிய ஒரு கதவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போட்டியை மீண்டும் திருப்பி எடுத்து வெற்றியை ஜெஃப்னா கிங்ஸ் அணிக்கு உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியில் ஹசரங்கடி சில்வா மேற்கொண்டிருந்தார். ஹசரங்கடி சில்வாவினுடைய வனிந்துவினுடைய பந்து வீச்சில் தான் தனுஷ்கு குணத்திலக்க உயிரில மன்னிக்க வேண்டும் போட்டியிலிருந்து விலகி இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆட்டம் இழந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனுடன் தான் போட்டி மறுதிசையை நோக்கி நகர்ந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாயினும் 178 ஓட்டங்களை மாத்திரம் பெற்ற நிலையில் 23 ஓட்டங்களால் தோல்வியை தழுவி இருந்தது கால் கிளேடியேட்டர்ஸ் அணி. 23 ஓட்டங்களால் வெற்றி வாகை சூடி இருந்தது ஜெஃப்னா கிங்ஸ் அணி. முதன்முறையாக அல்லது இரண்டாவது தடவையாக தங்களுடைய வெற்றியை அவர்கள் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றார்கள். கோலாகலமாக நடைபெற்று இந்த போட்டி தொடர். எவ்வாறாயினும் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக அவிஷ்க பெர்னாண்டோ தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 63 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் அதேவேளை 352 ஓட்டங்களை இந்த போட்டி தொடரிலே பெற்றுக் கொண்டதன் காரணமாக போட்டி தொடரினுடைய ஆட்ட நாயகனாகவும் அவிஷ்க பெர்னாண்டோ தெரிவு செய்யப்பட்டிருந்ததை நாங்கள்
அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 23 ஓட்டங்களால் வெற்றி பெற்ற ஜஃப்னா கிங்ஸ் அணி இரண்டாவது முறையாக லங்கா பிரீமியர் லீக்கினுடைய கிண்ணத்தினை இப்பொழுது வெற்றி கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்த்துக்களையும் டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் ஜஃப்னா கிங்ஸ் அணிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இவைகள் தான் இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான செய்திகளாக மாறியிருந்தன. அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக பேச முடியாத பலவற்றை கார்ட்டூன் சித்திரங்கள் பேசும் கார்ட்டூன் செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்றோம். தமிழன் பத்திரிகையிலிருந்து கமன் கந்தர் சொல்கிறார், பொருளாதாரத்தை நிமிர்த்த உதவுங்கோ என்று திருப்பதியில போய் வேண்டலாமோ? இவைகள் சீனா விட்ட போறதால இந்தியா கடவுள் உதவ முன்வருவாரோ? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் என்ற வகையில் தான் கமன் கந்தர் கேட்கின்ற செய்தி இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நக்கல் நமச்சிவாயம் அதே தமிழன் பத்திரிகையிலிருந்து சொல்கிறார், கள்ள நோட்டுகள் சந்தையில் புழங்குது என்று போலீஸ் சொல்லுது, ஆனா நல்ல நோட்டுகளை காணுறதுமே கஷ்டமா இருக்கு பாருங்கோ என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகை சொல்கின்ற அந்த கார்ட்டூன் சித்திரம் வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய விக்கல் வீராசாமி இவ்வாறு சொல்கிறார், தெமடபுடையிலையும் கொம்பனி தெருவிலையும் 4000 வீடுகள் ஆர்ப்பாட்டம் இல்லாம 4000 வீடுகள் தொடர்பான ஆர்ப்பாட்டம் இல்லாம அரசாங்க மக்களுக்கு கொடுத்திருக்கு. உண்மைதான், சஜித் ஐயா வீட்டு அமைச்சராக இருந்தா நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டி ஊடகம் எல்லாத்திலையும் விளம்பரப்படுத்தி ஐயோ ஐயோ என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த கார்ட்டூன் செய்தியிலே லங்காதீப பத்திரிகை சொல்கிற பலாமல்ல கார்ட்டூனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இப்பொழுது போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறது. ஒரு பக்கம் வாழ்க்கை செலவிலே விழுந்து குட்டிச்சோராய் இருக்கின்ற மக்கள், அந்த மரத்திலே இருந்து விழுந்தவனை மாடு குத்துவது போல் என்று சொல்வார்கள், அது போன்றுதான் இப்பொழுது வாழ்க்கை செலவிலே கீழே விழுந்திருக்கின்ற மக்களை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் குத்தி கொண்டிருக்கிறது என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய பலாமல்ல கார்ட்டூன் வழங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய சரதம் கார்ட்டூன் சொல்கிறது, ஏ குஷிகர்ம லேகம்ப தஸ்கர்லா, நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம், விவசாயத்துறை அமைச்சினுடைய செயலாளர் ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார், அது தொடர்பான கார்ட்டூன் தான் இது. ஒஹும லேகம்ல அஸ்கர்ல கர்லா அந்திமட்ட அமதிவத் அஸ்கராய் சார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. செயலாளர்களை பதவி விலக்கி இறுதியாக எங்களுடைய சார் இப்பொழுது அமைச்சரையும் பதவி விலக்கி விடுவார் என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகை அந்த கார்ட்டூன் செய்தியை வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவாறாயினும் இவைகள் தான் இன்றைய பத்திரிகைகளினுடைய முக்கியமான செய்திகளாக மாறியிருந்தன. எனவே ஒமிக்ரோன் தொற்றினுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகரித்து வருகிறது. அந்த தாக்கத்திலே இருந்து எங்களையும் பாதுகாத்து எங்களுடைய சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. சுகாதார விதிமுறைகளை வழிகாட்டல்களை அணுமணுவாக பின்பற்றுவோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எதிர்வருகின்ற திங்கட்கிழமை டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். சந்திக்கலாம் திங்கட்கிழமை.